ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. என்னடா பிரியாணி அந்த ஓட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து சுட சுட தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கிலோ வேகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் வந்து ஓரளவு தாராளமாக நம்ம ஊற்றலாம். கரண்டி அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 கரண்டி அளவு நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான பசு நெய் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். பசு நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்குமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து தனியாக வந்து ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பிரியாணிக்கு தேவையானது அதோட சேர்த்து முந்தியும் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து சேர்க்கணுங்க. குவான்டிட்டி அளவு பார்த்திங்கன்னா அப்படின்னா 1 or 2 அந்த மாதிரி தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு 6லேருந்து 7 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க, கீறக்கூடாது, அதை அப்படியே போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 பல் வந்து சின்ன வெங்காயம் 3யுமே வந்து அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து நாங்கள் அடித்து சேர்த்துட்டோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, தயிர் வந்து ஒரு 100 வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து நல்லா வேகணும். அதோட எண்ணெய் பிரிஞ்சு அந்த சைட்லலாம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து அரைக்கணுங்க. இந்த ஸ்பைசஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏலக்காய், அப்புறம் வந்து மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் கிராம்பு, அப்புறம் சாவித்திரி, இந்த மாதிரியான இந்த ஸ்பைசஸ் பொருட்கள் இருக்குல்ல, இதில் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி இந்த மசாலாவோடு சேர்த்துக்கிறோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பிரியாணிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா. இது வந்து சேர்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் இல்லையா பிரியாணி, அதே மாதிரி தான் இருந்தது நாங்கள் இந்த பிரியாணி வந்து சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து அரைச்சி வச்சுருப்போம். குழம்புக்கு எல்லாமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கறியை வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்கறி வந்து எடுத்து 1 கிலோ வேக வச்சிட்டோம். அதோட தண்ணி வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு. இந்த 1 கிலோ கறியுமே வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு கறியையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்தும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசி வந்து சேர்க்கணும். அரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. நாங்கள் 1 கிலோ கறிக்கு வந்து 1 கிலோ அரிசி வந்து சேர்த்துருக்கோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் வந்து சேர்த்துருந்தோம். அந்த சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்க நம்மளுக்கு வந்து 6 டம்ளர் வந்து இருந்தது. 6 டம்ளர் அரிசி வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 டம்ளர் வந்து அதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து வைக்கலாம். இப்போ நம்ம தம் தான் போட போகிறோம். அதனால் வந்து இதுவே ஓரளவுக்கு நம்ம லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதனால் வந்து நம்ம தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து நம்ம சேர்த்தோம். அப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 டம்ளர் தண்ணி அந்த அளவு தான் வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அளவு மாற்றிக்கோங்க. நம்ம அந்த சூப் எடுத்தோம்ல அந்த தண்ணி ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு அந்த மசாலாவோட வந்து ஊற்றியாச்சு. அரிசியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். உப்பு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ உப்பு வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது வந்து உப்பு போட்டிருப்போம் இல்லையா, சூப் எடுக்கும் போது உப்பு போட்டிருப்போம். அதனால் வந்து உப்பு வந்து பார்த்துட்டு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்துடணும். நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் ஆக்சுவலாக சமைச்சோம். அதனால் வந்து பிரியாணி இன்னுமே கொஞ்சம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் விறகடுப்பு ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து நம்ம நார்மல் தோசைக்கல் வச்சே வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தோம். அது வந்து கலருக்காக போட்டிருந்தோம். அதுவுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கூட கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து பார்த்தோம், தண்ணி பத்துமா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க பிரியாணிக்கு தண்ணி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு அது மேலே நிற்கும். லைட்டாக தண்ணி வந்து நிற்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து எதுவும் அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டாக வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேகும் போது வந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து ஃபைனலைஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தம் போடணும். நம்ம வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறோம் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து தம் போடுறது வந்து ரொம்பவுமே ஈஸியாகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூடுறதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளேட்டை வச்சுட்டு அந்த நம்ம எரிச்சோம் இல்லையா கங்கு, அந்த கங்கு எடுத்து அது வந்து ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஆறிடக்கூடாது, தீ இல்லாமல் அதாவது நெருப்பு இல்லாமல் இருக்கும்ல அதோட இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த இதை மட்டும் எடுத்து கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் பண்ணிவிட்டோம். அப்புறம் மேலே மட்டும் இந்த மாதிரி வச்சுருந்தோங்க. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்துச்சுங்க. இந்த மாதிரி போட்டுட்டோம். மேலே ஃபுல்லாக தம்
போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணுங்க. தம் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் தோசைக்கல் வச்சு போட்டாலும் ஒரு 20 நிமிஷம் போடுங்க, இல்லைனா இந்த மாதிரி போட்டாலும் 20 நிமிஷம், அவ்வளோதாங்க. பர்ஃபெக்டாக வந்தது. சாதம் வந்து கொஞ்சம் கூட குலையவும் இல்லை, கொஞ்சம் கூட காரம் எதுவுமே தூக்கலாகவே இல்லை. மைல்டாக செட்டில்டாக இருந்துச்சு. குழந்தைங்க கூட இதை வந்து நம்ம சாப்பிட்லாம். பிரியாணிக்கு வந்து அப்படியே லாஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோம். நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு பிரியாணி ரொம்பவுமே அருமையாகவே வந்துருந்துச்சு. இது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.